அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா டேரெக்டாக நமக்கு பெரிய அளவில் செய்திகள் கிடையாது. தமிழ் பேப்பர்லேயும் சரி, இங்கிலீஷ் பேப்பர்லேயும் சரி, பெரிய அளவு செய்திகள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு புதுமையான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, WHO அவங்களோட ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைமாக புதுசாக ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 30 people drowned per hour in 2021 says WHO அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2021ல் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா 30 பேர் வந்து அந்த ட்ரௌனிங் அப்படின்னா மூழ்கி இறந்து போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த தண்ணியில் மூழ்கி இறந்து போகிறது ஒரு மணி நேரத்துக்கு 30 பேர் இறந்து போயிருக்காங்க 2021ல். இதை சொன்னது யாருன்னா WHO. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தோம்னா ட்ரௌனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு WHO ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? WHOவோட ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் ஸ்டேட்டஸ் ஆன் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021ல் நடந்த ட்ரௌனிங்கை அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த ஒரு டேட்டாவை நமக்கு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா வேர்ல்டில் மொத்தமாக ஒரு 3 லட்சம் பேர் வந்து இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிற மூழ்கி இறந்து போகிற தண்ணியில் மூழ்கி இறந்து போகிற இந்த ஒரு விஷயத்தினாலேயே 3 லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க 2021ல். இதை பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 30 பேர் என்ற விகிதத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் பார்த்தோம்னா ஏஷியா ரீஜன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் தான் இந்த மாதிரியான இறப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 83,000 இறப்புகள், 3 லட்சத்தில் 83,000, அதாவது 28% இறப்புகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா உட்பட நிறைய நாடுகளை வந்து சேர்த்திருக்காங்க. ஆனால் முக்கியமாக இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ட்ரௌனிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக சேர்க்கப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளட்டிங், ஓகேங்களா? நமக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நமக்கு சைக்ளோன் இல்லை வெள்ளம் பாதிப்புகள்னால நமக்கு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ஏற்படும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளட்டிங்கில் மூழ்கி இறந்து போகக்கூடிய நபர்களை பற்றின டேட்டாவை இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய ஃப்ளா அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு குறைபாடாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ நிறைய இடங்களில் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஃப்ளட்டிங்னால ஏற்படக்கூடிய அந்த ட்ரௌனிங் டெத்ஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மோரார்லெஸ் பார்த்தோம்னா ட்ரௌனிங் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், நேஷனல் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, இவங்க கொடுத்த ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கூலிங் டைம்லேயே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூலிங்லேயே இந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு மேஜர் ரெக்கமெண்டேஷனாக இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறப்பே அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாலே நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏறக்குறைய அது சரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்டாதான் உண்டு ஸ்விம்மிங் அப்படிங்கிறதெல்லாம், அது தாண்டிலாம் யாரும் கற்றுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதே ஒரு ட்ரெண்டிலே போச்சுன்னா கிட்டத்தட்ட 2050 வரப்போ கிட்டத்தட்ட 7.2 மில்லியன் மக்கள் வந்து இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தினாலே இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சரையும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட்டட்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு பின்னாடியே ஸ்விம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு முக்கியமான ஆர்டிகல் இது பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.